ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஊரில் பார்த்தா தார் ரோடு பேஸில் நல்ல நீர்வரத்து உள்ள ஏரியாவில் வந்து நம்மளுக்கு ஒரு 1 ஏக்கர் விவசாய நிலம், கேணி மற்றும் போர் இலவச மின்சாரத்தில் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருக்குங்க. இந்த லேண்டானது எங்கள் லொக்கேட்டாக இருக்குது. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வீடியோவில் பார்த்துக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்ன அந்த 1 ஏக்கர் செம்மண் பூமி, நல்ல விவசாய நிலங்க, போரு மற்றும் இலவச மின்சாரம் கிணறோடய இருக்குது. இந்த இடம் எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலவட்டிக்கு நியர்பையா. சின்னாலவட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், திண்டுக்கல் டு மதுரை போகக்கூடிய பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செம்மண் கலந்த கரிசல் மண்ணாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, தார் ரோடு பேஸோடு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நிலத்துல என்றைக்குமே விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் பூச்செடி விவசாயம், மற்றபடி வெங்காயம், காய்கறி விவசாயம், இதே போல் கீரை விவசாயம், இது எல்லாமே இந்த நிலத்தை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம இந்த இடத்த பற்றி போட்டிருப்போம். மொத்தம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் இருந்துச்சு. அதில் பகுதியை வந்து சேல்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. மிச்சம் இப்போதைக்கு 1 ஏக்கர் மட்டும் இருக்குது. அந்த 1 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜோடய இருக்குது. ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 150 அடி வரைக்குமே தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. 150 200 அடி வரைக்கும் கம்பல்சரி வரும். இப்போ சின்னாலவட்டி சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாய லேண்ட் வாங்கன்றது ரொம்ப ரேரான விஷயமாயிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் யாருமே மேக்ஸிமம் வந்து நிலத்தை வந்து கொடுக்கறது கிடையாது. அதே போல் தென்னந்தோப்புன்றது எந்த ஏரியாவிலுமே விலை கொடுக்க மாட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் விலையில் அதிகமாகிட்டனால இங்கேயும் தென்னந்தோப்பும் கொடுக்க மாட்டுறாங்க. அதே போக விவசாய நிலமும் நல்ல வேல்யூஷன் ஆகிடுச்சு. அதனால் விவசாய நிலமும் யாரும் கொடுக்கறது கிடையாது. மேக்ஸிமம் நம்ம சின்னாலவட்டி சரௌண்டிங்கில் நம்ம பையர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் விலை கூட இருந்தால் பரவாயில்ல, சின்னாலவட்டி சரௌண்டிங்கில் ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் இந்த மாதிரி இருந்தால் கொடுங்கன்ற மாதிரி கேட்டாங்க. அவங்களுக்காகவே இந்த இடம் வந்து தேடி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாழை வந்து நம்ம சாகுபடி பண்ணியிருந்தாங்க. அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போ வந்து வெங்காயம் வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கிணறு, போர், சர்வீஸ் எல்லாம் இருக்கனால நம்மளுக்கு வந்து எந்த விவசாயமும் நமக்கு பண்ணலாம். நீங்கள் நிலத்தை வாங்கி அப்படியே வந்து நீங்கள் ஒரு தென்னங்கன்று வைக்கலாம், இல்லை காய்கறி விவசாயம் பண்ணலாம். அதே போல் மறிக்கொழுந்து, இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மறிக்கொழுந்து அதிகமாக இருக்கும். அதுபோக சின்னாலவட்டி சரௌண்டிங், இந்த ஏரியா சின்னாலவட்டி இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சரௌண்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோடு வரைக்கும் பார்த்திங்கன்னா திராட்சை பழம் வந்து இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக விவசாயம் பண்ணுவாங்க. பன்னீர் திராட்சை இருக்கும் பார்த்திங்களா, பிளாக் கலர் பார்த்திங்கன்னா திராட்சை வந்து அதுக்கிட்ட அதிகமாக வந்து விளைச்சல் பண்ணுவாங்க. நம்ம இடத்துல பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சுற்றி பண்ணியிருக்காங்க. நம்ம இடத்துல கூட இந்த போருங்க, இது தனி போரு, தனிப்பட்ட முறையில் இவங்களே வந்து இந்த 1 ஏக்கருக்குனே தனியாக போர் போட்டிருக்காங்க. எந்தளவுக்கு தண்ணி வாட்டர் சோர்ஸ் பாருங்கள். இந்த வெயில் காலத்துலையுமே ஜூன் மாதத்துலையும் பாருங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா. தண்ணியானது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையவே இந்த ஏரியாவில் இருக்கும். இது போக நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கனால மழை பொழிவுன்றது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் எப்பயுமே இருக்கும். சீசன் தவறாமல் மழை பெய்யும். இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படி சிறுமலைக்கு பேக் சைடில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு. சிறுமலையோட பின்பக்கமே அப்படியே வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வேலையாட்கள் ஃபுல்லாக வெங்காயத்துக்கு களை எடுத்து இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க. இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் வருஷம் 365 நாளும் இதில் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த நிலத்தை கிட்டத்தட்ட 8 மந்த்லேருந்து பார்க்குறேன். பூச்செடி விவசாயம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, கீரை விவசாயம், வெங்காய விவசாயம், கத்திரிக்காய் போட்டிருந்ததும், இது போக வாழை போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அதே போல் வந்து பச்சை மிளகா, இந்த மாதிரி நிறைய விவசாயம் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. எல்லாமே நான் பார்த்துருக்கேன். நேரில் வந்து பாருங்கள், இந்த இடம் கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கும். வெறும் பைபாஸ்லேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊருக்கு பக்கத்தில் தார் ரோடு பேஸ்லேயே நம்மளுக்கு இடம் இருக்குது. பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா தோட்டலுமே வந்து பெரிய பெரிய வீடு கட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியெலாம் செட்டில் ஆகியிருக்காங்க. இது இடத்துக்கு சரௌண்டிங் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திராட்சை தோட்டம் அதிகமாக இருக்கனால எல்லா நேரமும் ஆள் வந்து இங்கே இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. போக்குவரத்துக்கு எந்த ஒரு சிரமம் கிடையாது. வீடியோ பிடிச்ச வீடியோ பற்றி கூட தகவல் வேணும்னா சேனலில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கால் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஓகே நன்றி, வணக்கம்.